Taste the Daily. கோவை மாவட்டம் சூலூர் பேரூராட்சியில் முன்னாள் தலைவரின் பெயரை விளையாட்டு மைதானத்திற்கு வைக்க எதிர்ப்பு தெரிவித்து பேரூராட்சி கூட்டத்தில் இருந்து அதிமுக பெண் கவுன்சிலர் வெளிநடப்பு செய்தார். நாட்டின் 50வது சுதந்திர தினத்தை நினைவு கூறும் வகையில் பொன்விழா விளையாட்டு மைதானம் என பெயர் சூட்டப்பட்ட நிலையில் அதனை மாற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 100க்கும் மேற்பட்டோர் பேரூராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு முழக்கங்கள் எழுப்பினர். பின்னர் நடைபெற்ற பேரூராட்சி கூட்டத்தில் தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக பெண் கவுன்சிலர் சுமதி கார்த்திகேயன் வெளிநடப்பு செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கும் மன்ற கூட்டத்தில் பொன்விழா கலையரங்கம் என்ற வரலாற்று சிறப்புமிக்க மைதானத்தின் பெயரை மாற்றி சூரா தங்கவேல் மைதான விளையாட்டு திடல் என பெயர் மாற்றப்படுவதற்கான தீர்மானத்தை பொருள் எண் 4 சூலூர் பேரூராட்சிக்கு உட்பட்டு ஆட்சியரின் பரிந்துரைப்படி மன்ற கூட்டத்தில் பொருள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் காய்கறி மூட்டைகளை திருடிச் சென்ற நபர்களின் சிசிடிவி காட்சிகள் வெளியானது. தேர் தெற்கு வீதியில் வீட்டின் வெளியே அடுக்கி வைக்கப்பட்டிருந்த காய்கறி மூட்டைகள் காணாமல் போனதை அடுத்து சிசிடிவி காட்சிகள் ஆய்வு செய்யப்பட்ட போது அடையாளம் தெரியாத நபர்கள் காய்கறி மூட்டையுடன் வாகனத்திலிருந்து பெட்ரோலையும் திருடியது தெரியவந்தது. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் கொள்ளை சம்பவங்கள் சாதாரணமாக நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். குமரி மாவட்டம் கொல்லங்கோட்டில் சாலையோரம் மருத்துவ கழிவுகளை கொட்டுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காத விடிய அரசுக்கு கண்டனம் எழுந்துள்ளது. குளவரம்பு செல்லும் சாலையின் இருபுறமும் மருத்துவ கழிவுகள், இறைச்சி கழிவுகள், குப்பை கழிவுகள் கொட்டப்பட்டு வருவதால் அப்பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசி நோய் தொற்று பரவுவதுடன் தெருநாய்கள் தொல்லையும் அதிகம் காணப்படுகிறது. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் மக்கள் நலனில் அக்கறையற்ற விடிய அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என அப்பகுதியினர் குற்றம் சாட்டுகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயாபுரம் அருகே கீழ்நாட்டுக்குறிச்சி கிராமத்தில் திமுக அமைச்சரது ஆதரவாளரின் தலையீட்டால் தார் சாலை போட முடியவில்லை என அதிகாரிகள் கூறுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடந்த ஆண்டு அயன்ராஜாப்பட்டி தாப்பாத்தி இடையே புதிய சாலை அமைக்க பிரதம மந்திரி கிராமப்புற சாலைகள் திட்டத்தின் கீழ் பணிகள் தொடங்கப்பட்ட நிலையில் கிடப்பில் போடப்பட்டுள்ளதால் மக்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். இது தொடர்பாக பலமுறை முறையிட்டும் போராட்டம் நடத்தியும் விடியா திமுக அரசு மனமிறங்கவில்லை என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அது பல தடவை போராட்டம் நடத்தியாச்சு, பல தடவை கோரிக்கை வச்சாச்சு. அந்த வேலை இன்றைக்கி ஒரு நிறைவேற வரல. அது கேட்டோம்னா அவனை வேலை வாங்க முடியல, அமைச்சர் KK சாருக்கு வேண்டியவர், அதனால் அவர்கிட்ட வேலை வாங்க முடியலன்னு சொல்லிட்டு அதிகாரிகள் சொல்கிறாங்க. எந்த ஒரு மந்திரிக்கோ எந்த ஒரு அரசியல் தொடர்பு இருந்தாலுமே அது எங்களுக்கு கவலை இல்லை. அதே நேரத்தில் வேலைகள் எடுத்தாங்கன்னா அரசு பண்ணி எடுத்திருக்காங்க, அது முறையாக வேலை செய்யணும். வேலை செஞ்சு மக்கள் பயன்பாட்டு கொண்டு மக்கள் பயனடைங்கிறதுக்காக தான் அந்த திட்டம் வேணும். அந்த திட்டத்தில் அரசியல் தலையீடு இருக்குது. நாங்கள் என்ன செய்ய முடியும்னு சொன்னோம்னா அதிகாரிகள் அந்த வேலை இடத்துல இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஈரோட்டில் பிரபல நகைக்கடை ஒன்றில் நகை வாங்குவது போல நடித்து நகை திருட்டில் ஈடுபட்டவர் 9 மாதங்களுக்கு பிறகு பிடிபட்டார். நேதாஜி சாலையில் இருக்கின்ற நகைக்கடையில் கடந்த ஜனவரி மாதம் 2 சவரன் காயின்களை மர்ம நபர் ஒருவர் திருடிச் சென்றார். இது தொடர்பான சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகள் இருந்தும் குற்றவாளியை பிடிக்க முடியாமல் காவல்துறை திணறி வந்தது. இந்த நிலையில் திருட்டுச் சம்பவம் நடைபெற்று 9 மாதங்களுக்கு பிறகு சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த முகமது அலி என்பவர் பிடிபட்டார். திருடிய நகையை வைத்து முகமது அலி வாங்கிய இருசக்கர வாகனம் மற்றும் 1 கிராம் தங்க நாணயம் அவரிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அருகே சாலை விரிவாக்க பணிகளுக்காக பழமையான மரங்களை வெட்டுவதற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். மீஞ்சூரில் இருந்து பூஞ்சேரி வரை சாலை விரிவாக்க பணிக்காக ஸ்ரீபெரும்புத்தூர் பகுதியில் 100 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த மரங்கள் வெட்டப்பட்டு வருகிறது. இதற்கு அதிருப்தி தெரிவித்துள்ள பொதுமக்கள் மரங்களை வேரோடு அகற்றி மாற்று இடத்தில் நட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் நெடுஞ்சாலைத்துறை இடத்தை ஆக்கிரமித்து கட்டடம் கட்டியுள்ள காங்கிரஸ் கவுன்சிலருக்கு விடியா அரசு துணை போவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அருணகிரி சத்திரம் சேத்துப்பட்டு சாலையில் ஆக்கிரமிப்புகளை அகற்றிய நெடுஞ்சாலைத்துறையினர் காங்கிரஸ் கவுன்சிலர் ஜெயவேல் ஆக்கிரமித்துள்ள இடத்தை மட்டும் அகற்றாமல் வழக்கை காரணம் காட்டி ஒருதலைபட்சமாக செயல்பட்டனர். இதனால் வெகுண்டெழுந்த பொதுமக்கள் விடியாதிமுக ஆட்சியில் அரசு இயந்திரம், ஆளும் கட்சி மற்றும் அதன் கூட்டணியின் அராஜகங்களுக்கு துணை போவதாக குற்றம் சாட்டி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர்.
இல்லைல்லப்பா, இப்போ அந்த இடம் பில்டிங் அவருதுன்ட்டீங்க, அது எந்த இடத்துல வருது? அது அதை அதிகாரி அதை இடிக்கலையா?